கட்சியிலே இருந்துக்கிட்டு உள்ளேயும் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்று அவங்க வேணான்னு போனாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அதோட சரி திருப்பி அவங்களுக்கு தெரியும் சம்பாதிச்சா கோடிக்கணக்கில் பணம் வரும்னு. சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் சம்பாதிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த காலத்து தலைமுறையில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியணும், வக்கீல் தொழிலில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, பிரகாச சங்கர் சிலையை காமிச்சது யாருன்னு கேட்டால் தெரியாதுன்றாங்க, விஎல் எத்ராஜ் யாருன்னா தெரியலங்கிறாங்க. இதெல்லாம் அப்படி வக்கீல் தொழிலில் இருந்தவங்க இவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காங்க, மரியாதையாக இருந்திருக்காங்க. இந்த தேசத்துக்கு செய்யணும்னு செஞ்சுட்டு போயிட்டாங்க. நாம் அதை கொஞ்சம் பார்த்து முன்னுக்கு கொண்டு போனால் சரி. ஐயா, தொடர்ந்து பிரகாசம் அவர்களை பற்றிய கூடுதல் தகவல்களை சொல்லுங்களேன். பிரகாசம் ஒரு வேகமான ஒரு முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களில் ஒருத்தர். அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவரும் 1922 அவருடைய ப்ராக்டிஸ் உச்சத்தில் இருக்கும்போது அவ்வளோ ப்ராக்டிஸ் தான். சரி. பாக்காளா வெங்கட் ரமணாராவ் நாயுடுகாருன்னு ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆனவர், அவருடைய மகன் தான் PV ராஜமன்னார். அவங்கெல்லாம் ஒரே ஆஃபீஸு. நாங்கள் எவ்வளோ சொன்னால் நீ விட்டுட்டு போகாத, வேண்டாம், நீயே வருங்காலத்தில் ஜட்ஜானாலாம் ஆவேன், இவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்குது, விட்டுட்டு போகிறேன்னா இல்லை, காந்தி சொல்லிட்டார், ஆகையினால நான் இனிமேல் கோர்ட்டு பக்கம் வர மாட்டேன் அப்படின்னு 1922 வெளியே போனவர் தான். அதற்கப்புறம் போராட்டங்கள், ரகளைகள். அவர் அந்த சைமன் கமிஷனுக்கு எதிர்த்தாப்படியும் இந்த பிராட்வே பெருக்கு பாருங்க, போப்பாம்ஸ் பிராட்வேன்னு அந்த காலத்தில் பேர். இப்போ அது பிரகாசம் ஸ்ட்ரீட் ஆயிடுச்சு, சாலை. அந்த ராஜாண்ணாமலை மன்றத்தில் அந்த ரோடு நேராக போகும், அது பேர் போப்பாம்ஸ் பிராட்வேன்னு பேர். இப்போ அது அரசாங்கம் பேரை மாற்றி பிரகாசம் சாலைன்னு வச்சு பிரகாசம் சிலையை வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற நான் வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டிருக்கேன், இளைஞர்கள்ட்ட அது யாருன்னு தெரியலங்கிறாங்க. அதனால் அவர் அவர் ஆந்திர கேசரின்னு அவருக்கு பேர். அவர் பிரகாசம் அவரும் அதே மாதிரி தான், கலர்ஃபுல் லைஃப். அங்கேருந்து பெரிய போராட்டம் போட்டு ஜெயிலுக்கு போய் அவருக்கு பேர் ஆந்திர கேசரின்னு பேர் வச்சதே ராஜாஜி. கேசரின்னு என்னன்னா லயன், லயன், ஆந்திர சிங்கம் அப்படின்னு ஒரு பேர். போராட்டத்தில் அவ்வளோ முன்னின்று அவ்வளோ ஆளுமையில் இருந்திருக்காரு. ஃபயர், அதாவது அந்த பிராட்வேல ஃபயர் ஓப்பன் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, சுடுறா பார்க்கலான்னு எடுத்து நின்றவர். தைரியமான ஆள், ரொம்ப வேகமான ஆள். காங்கிரஸ் கட்சியில் இருந்து அப்புறம் அவரும் 45-46 அவரும் தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக கொஞ்ச நாள் இருக்கார். அப்புறம் ஆந்திரா பிரிஞ்சதுக்கப்புறம் ஆந்திரா பிரியணும்னு பாடுபட்டு ஆந்திரா பிரிஞ்சதுக்கப்புறம் அங்கேயும் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஆமாம். த கால் ஆஃப் த நேஷன் ஜவஹர்லால் இவர் தான் சொன்னார், ராஜேந்திர பிரசாத். கால் ஆஃப் த நேஷன் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாடு அவரை கூப்பிட்டுது, ஆயினால அதுக்கு பக்கம் போயிட்டார் அவர், ப்ராக்டிஸை விட்டுட்டு அப்படின்னு அவர் சில திறந்து. ஆந்திராவில் ஒரு பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட்னே ஒன்று இருக்கு. சரி சரி. ட்ரெயினில் போய் பார்த்தீங்கன்னா பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அவர் பேரில் இருக்கு. பிரகாசத்துக்கு பேர் ஆந்திர கேசரி. அப்படியே வக்கீல்களை 2 பேர் ஹைட் ஆஃப் ப்ராக்டிஸ். பணம் கொளிக்குது வக்கீலுக்கு, எப்பவுமே முக்கியம் பணம். வக்கீலுக்கு பணமும் புகழும் எப்பவும் முக்கியம். அதை வேணாம்னு சொல்லிட்டு போனவங்க இவங்க 2 பேரும். இன்னும் இருந்திருக்கலாம் சில பேர், எனக்கு தெரியாது. கண்டிப்பா இல்லை. இன்னொருத்தர் நான் கேள்விப்பட்டேன், துரசாமியர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு ராயப்பேட்டால. அவர் படம்லாம் அவர் ஒரு நாள் காணோம், லீடிங் லாயர் காணோம். வீடு செருப்பு எல்லாம் விட்டுட்டு போயிட்டார் துரசாமியர். அதை கட் பண்ணிடுவான்ல. அவரை தேடுறாங்க, எங்கடான்னா 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போய் இங்கே பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் இருக்கார். அப்புறம் போய் எல்லாரும் கூப்பிட்டாங்க. ராஜாஜி ஆளுன்னு சொன்னார், அவனுக்கு நான் அட்வொகேட் உத்தியோகம் வந்துடும். நான் வேணாம், எனக்கு தொழிலே வேணான்னு நான் வந்துட்டேன், நான் இந்த ஆசிரமத்தில் சேர்ந்துட்டேன். அப்படி சில வக்கீல்களாக இருந்திருக்காங்க. பட் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பணம் கொடுத்தாருலாம் தெரியும். பட் இவங்க 2 பேருமே பிரகாசமும் சரி, ராஜாஜி சேலத்தில் அவ்வளோ நம்பர் 1 இருந்து வீடு வாங்கி சௌக்கியமாக இருந்து 5 குழந்தைகளோட மெட்ராஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது அது வேண்டாம், காந்தி கேட்டார். சில பேருக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றங்கள் வரும், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது மாதிரி இவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2 பிரபல வக்கீல்கள்
எங்களுக்கு வேணாயா இனிமே இந்த தொழிலே வேணாயா, நாங்கள் இந்த தேசத்துக்காக போகிறோன்னு இப்போ காந்தி கூப்பிட்றாருன்னு போயிட்டாங்க. கட்சியிலேயே இருந்துக்கிட்டு உள்ளேயும் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்று அவங்க வேணான்னு போனாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அதோட சொல்லி திருப்பி அவங்களுக்கு தெரியும் சம்பாதிச்சா கோடிக்கணக்கில் பணம் வரும்னு. சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் சம்பாதிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த காலத்து தலைமுறையில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியணும். இந்த வக்கீல் தொழிலில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, பிரகாச சங்க சிலையை காமிச்சது யாருன்னு கேட்டால் தெரியாதுன்றாங்க. விஎல் எத்ராஜ் யாருன்னா தெரியலங்கிறாங்க. இதெல்லாம் அப்படி வக்கீல் தொழிலில் இருந்தவங்க இவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காங்க, மரியாதையாக இருந்திருக்காங்க. இந்த தேசத்துக்கு செய்யணும்னு செஞ்சுட்டு போயிட்டாங்க. நாம் அதை கொஞ்சம் பார்த்து முன்னுக்கு கொண்டு போனால் சரி. ஒரு கலெக்டர் ஒருத்தர் தான், வின்சன் ஒரு கலெக்டர். அவன் ஜனங்களை கொடுமைப்படுத்துறது தான் வேலை. குதிரை மேலே ஏறிட்டு சவுக்கு எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே போவான். அதில் அவனோட தகராறு பண்ணிட்டாரு. தகராறு பண்ண உடனே அவன் இவர் கைது பண்ணி இவர் கேட்டிருக்காரு மீட்டிங்கில், இவ்வளோ பேர் போலியோ அவங்கெல்லாம் கம்மி பேராக தானே இருக்காங்க, வெள்ளைக்காரங்க தான். நாம் எவ்வளோ பேர் இருக்கோம், ஏந்திரிச்சோம்னா இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.